அது ஒரு சுவிசேஷம், நற்செய்தி. இதைத்தான் நித்திய சுவிசேஷம் என்று வேதம் சொல்கிறது. இதல்லாமல் ராஜ்யத்தின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நித்திய சுவிசேஷம்தான் படைப்பை பற்றி சொல்லுகிற சுவிசேஷம். படைப்பிலேயே தேவன் வேதத்தின் அத்தனை ரகசியங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் என்னென்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை எல்லாவற்றையுமே படைப்பிலேயே நம் தேவன் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொன்றாய் படைப்பு பற்றிய ரகசியங்களை நாம் பார்க்கலாம். படைப்பை பற்றிய ரகசியத்தில் பார்க்கறதுக்கு முன்னாலே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் மாறி போயிற்று. அதை தேவன் செப்பனிட்டார். எப்படி ஆயிற்று, ஏன் ஆயிற்று, இதை பற்றியெல்லாம் கேள்விகள் உண்டு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறிற்று. நம்முடைய நல்ல தேவன் சிருஷ்டித்த காரியங்கள் எல்லாம் ஒழுங்கில்லாமல் சிருஷ்டிக்க மாட்டார். அவர் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆனதற்கு காரணமே பிசாசானவன் தான். அது ஒழுங்கின்மையாய் போனதற்கு காரணம் பிசாசு, இர்ரெகுலர். அது வெறுமையாக ஆக்கப்பட்டது நம்முடைய ஆண்டவர். ஆக அதை அவர் செப்பனிட்டார். செப்பனிட்டதுதான் முதலாம் நாள். முதலாம் நாள் செப்பனிடுவதற்கு தான் லெட் தேர் பி லைட் என்று சொன்னார். ஒளி உண்டாக கடவுது என்று சொன்னார். ஒளியை முதலாம் நாள் படைக்கவில்லை, ஒளி உண்டாக கடவுது என்று அவர் சொன்னார். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இரண்டாம் நாள் ஜலம், தண்ணீரை டிவைட் பண்ணினார். ஆகாய விரிவு, வானம் உண்டாயிற்று. மூன்றாம் நாள் பூமி, சமுத்திரம் உண்டானது. புல் பூண்டு கனிதரும் மரங்கள் எல்லாம் உருவானது. நாலாம் நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் உண்டானது. சிருஷ்டிக்கப்படவில்லை, உண்டானது. ஐந்தாம் நாள் பட்சிகள், மச்சங்கள், நீர்வாழும் ஜந்துக்கள் இவைகளெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. ஆறாம் நாள் நாட்டு மிருகம், காட்டு மிருகம், ஊரும் பிராணிகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. ஆறாம் நாள் தான் மனிதனும் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஏழாம் நாள் நம் தேவன் படைப்பிலே ஓய்ந்திருந்தார். ஆக தேவன் எட்டாம் நாளை உருவாக்கவே இல்லை. உலகத்திலே நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் சரி, எட்டாம் நாள் என்று ஒரு நாளே கிடையாது. ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள் தான் உண்டு. அதுதான் வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்காவது எட்டாம் நாள் என்று பார்த்திருக்கிறீர்களா? சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று சனியோடு முடிந்துவிடும். மறுபடியும் திரும்ப முதலாம் நாள் தான் உருவாகிறது. ஆக வாரத்திற்கு 7 நாள் தான் இன்றும் இருக்கிறது. நம் தேவனே படைத்தார், நம் தேவன் தான் படைத்தார். இந்த வேதத்திலே சொல்லப்பட்டதான் உண்மை என்பதற்கு இந்த வாரத்தின் 7 நாட்களே ஆதாரமாக இருக்கிறது. இந்த படைப்பிலே தேவ சித்தம் இன்னதென்று படைப்பிலேயே புரிந்து கொள்கிறோம். வரிசையாய் நான் தேவ சித்தம் இன்னதென்று சொல்ல போகிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். படைப்பின் ரகசியம் தெரிந்துவிட்டால் நம் ஆண்டவர் இன்னார் என்று புரிந்துவிடும். நம் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று புரிந்துவிடும். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியும். ஒன்று, நம் தேவன் தேவ சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனுஷன் இருக்க வேண்டும் என்று விரும்பி மனுஷனை தேவன் படைத்தார். உண்டாக்கவில்லை, படைத்தார். தேவ சாயல் என்றால் கேரக்டர். தேவனுடைய குணாதிசயத்தின்படியே மனிதன் இருக்க வேண்டும் என்று படைத்தார். ரூபம் என்றால் ஃபிகர். தேவனுடைய ஃபிகர் எப்படி இருக்கிறதோ அப்படியே மனிதனை படைக்க வேண்டும் என்று அவர் படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதை நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர் சொன்னார். இது நம் தேவன் ஆவியாயிருக்கிறார். நம் தேவனுக்கு இந்த கண்களினால் பார்க்கக்கூடிய உருவங்கள் இல்லை. ஆவியாயிருக்கிற தேவன் அவரை போலவே படைத்தார் என்றால் மனிதனையும் ஆவியாய்த்தான் படைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி என்றால் மேன் இஸ் ஆல்சோ ஸ்பிரிட். அப்படி என்றால் மனிதன் ஆவியாயிருக்கிறானா? இந்த சரீரம் ஆவியாகவே இருக்கிறது? இல்லை. மனிதனுக்குள்ளே இன்னொரு மனிதன் இருக்கிறான், உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் தான் ஆவி, ஆத்மா. இந்த ஆவி, ஆத்மா தான், உள்ளான மனுஷன் தான் தேவ சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறான். எந்த ஒரு சத்தியம் படைப்பின் ரகசியத்திலே நமக்கு தெரிந்திருக்கிறது. இது படைக்கப்பட்டது. இந்த சரீரம் மண்ணினால் உண்டாக்கப்பட்டது. இது படைக்கப்பட்டது அல்ல. உள்ளான மனுஷன் தான் படைக்கப்பட்டது. ஆவி, ஆத்மா தான் படைக்கப்பட்டது. படைக்கப்பட்டது என்றால் சிருஷ்டிப்பு என்றால் இல்லாதவைகளிலிருந்து உண்டாக்குறதுக்கு பேர் தான் படைப்பு. உருவாக்குறது என்றால் இருக்கிறவைகளிலிருந்து உண்டாக்குவதுதான் உருவாக்குவது. கிரியேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் மேக்கிங். இரண்டாவது தேவ சித்தம் என்ன புரிகிறது என்றால், இந்த பூமியை ஆண்டவன் இந்த பூமியை ஒரு காலத்தில் ஆதாம் ஏவாளெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாலே இருந்த பூமியை ஆண்டவன் லூசிபர் என்ற சாத்தான்,
அவன் அப்பொழுது சாத்தானா இல்லை, அவன் தேவதூதனாய் இருந்தான். எசேக்கியேல் 28:13 வாசித்தோம் என்றால் இந்த காரியம் வெளிப்படும். அந்த லூசிபர் ஆண்ட இந்த பூமியை நம்மை ஆளச் சொல்லி, மனிதர்களாகிய நம்மை ஆளச் சொல்லி தேவன் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ஆக நம்மை ராஜாவாய் இந்த பூமிக்கு தேவன் ஆளச் சொல்லி வைத்திருக்கிறார். இது படைப்பின் ரகசியத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த பூமியிலே எத்தனை நாட்கள் வாழ வேண்டும்? நீடித்த நித்திய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவே மனிதனை படைத்திருக்கிறார். நீடித்த நித்திய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார். நான்காவது காரியம், இந்த பூமியிலே நீயும் நானும் ஏழையாய், பஞ்சையாய், பராரியாய், வியாதிக்காரனாய் இருப்பதற்காக படைக்கப்படவில்லை. நீ நானும் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் படைத்திருக்கிறார். 6 நாளும் தேவன் ஆறுகளையும் மலைகளையும் குன்றுகளையும் வானத்தையும் சூரியனையும் சந்திரனையும் புல் பூண்டுகளையும் மிருகங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி 6ஆம் நாள் மாலையிலே தான் இந்த மனுஷனை உண்டாக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் சொன்னார். ஆக ஐஸ்வர்யத்தை உருவாக்கி தான், ஐஸ்வர்யத்தை உண்டாக்கி வைத்து விட்டு தான் மனிதனை படைத்திருக்கிறார். ஆக நீயும் நானும் ஐஸ்வர்யவனாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். 5வது உங்களுக்கு சொல்கிறேன், அவர் சொல்லும் பொழுது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். பலுகி பெருகி பூமியை நிரப்பி, நிரப்பி என்றால் யூ ரீஃபில் த எர்த் என்று அவர் சொல்லவில்லை. யூ ரீப்ளினிஷ் த எர்த். ரீப்ளினிஷ் த எர்த் என்றால் என்ன அர்த்தம்? ரீஃபில் என்பது ஏற்கனவே இருந்ததை திரும்ப நிரப்புகிறது ரீஃபில். ரீப்ளினிஷ் என்றால் அர்த்தம் என்னவென்றால், நிச்சயமாய் இந்த பூமியை ஒரு பக்தியுள்ள சந்ததியாய், தேவனுடைய சந்ததியாய் இதை நிரப்ப வேண்டும் என்று அர்த்தம். அதனால்தான் மல்கியா 2:15 எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு ஆள் மூலமாய் சந்ததி உருவாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தனக்கென்று ஒரு கூட்டம் வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதைத்தான் தாய்மானவர் கூட சொல்வார், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆக இந்த உலகத்திலே மனிதனை தேவன் படைத்ததே தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காகவே படைத்திருக்கிறார். பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காகவே படைத்திருக்கிறார். 6வது காரியம், பாவத்திற்கு முன்னும், ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாலும், ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு பின்னாலும் நம் தேவன் நன்மையே செய்து கொண்டிருக்கிறார். நம் தேவன் தீமை செய்கிற தேவனே அல்ல. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் எந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசித்து விட்டு தாங்கள் நிர்வாணமாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த நேரத்தில் கூட நம்முடைய ஆண்டவர் தேடி வந்தார். அவர்களை தேடி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அவர் கேட்டார். அவர்கள் பதில் சொல்லவில்லை, அவர்கள் அவரிடத்திலே மன்னிப்பும் கேட்கவில்லை. ஆனால் அவர்கள் நிர்வாணியாய் இருக்கிறார்கள் என்று ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆடையும் கொடுத்தார், தோல் உடையும் கொடுத்தார். ஆக தேவன் பாவத்திற்கு முன்னும் நன்மையை செய்தார், பாவத்திற்கு பின்னாலும் அவர் நன்மைதான் செய்கிற தேவனாய் இருந்தார். 7வது காரியம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசை ஜெயித்து. எந்த பிசாசு? லூசிபர் தேவனுக்கு விரோதமாய், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் ஏறி போனானோ அந்த பிசாசை ஜெயித்து தன் மகன் என்று தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்று காட்ட வேண்டும் என்பதற்காகவே அவர் ஒரு டெஸ்ட் வைத்தார். இட் இஸ் நாட் டெம்ப்ட், இட் இஸ் டெஸ்ட். இது பரீட்சை, இது சோதனை அல்ல. என்ன பரீட்சை? ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று தேவன் சொன்னார். ஆக ஒரு டெஸ்ட் வைத்தார். இந்த டெஸ்ட்ல என்னுடைய மகன் பிசாசை ஜெயித்து விட்டான் என்று அவர் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் அந்த மகன் தோற்று போனான். ஆனாலும் நம் தேவன் விட்டபாடில்லை, நம் மேலே இன்னும் இரக்கம் காட்டி நமக்காய் ஜீவனை கொடுத்து ரட்சித்திருக்கிறார். 8வது காரியம், டெஸ்டிலே அவன் தோற்று போனான். தோற்று போனாலும் விடுறதே இல்லை, அவர் தூக்கி எடுக்க ஓடி வருகிறார். ஆதியாகமம் 3:15 சொல்லுகிறார், அந்த சாத்தானை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று தேவன் அப்பொழுதே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆக தோற்று போன இந்த மனுக்குலம் ஜெயிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
எக்ஸாமினேஷன் எல்லாம் ஃபெயில் ஆயிட்டோம்னா திரும்ப அட்டெம்ப்ட், எத்தனையோ அட்டெம்ப்ட் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அதுபோல அட்டெம்ப்டை விரும்புகிறார் நம் தேவன். எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிசாசை ஜெயித்து என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தம். அதான் படைப்பிலே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சித்தம். உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது எங்களுக்கு வயதாகிவிட்டது. நாங்கள் எல்லாம் படித்த பொழுது அப்பொழுது ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா கூட 5 பாடமும் 6 பாடமும் திரும்ப எழுதணும். ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா கூட. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அப்படி 5 பாடமும் 6 பாடம், ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆனவன் 5, 6 பாடத்தையும் மறுபடியும் எழுதும் போது ஃபெயிலான பாடம் பாஸ் பண்ணிடுவான், ஏற்கனவே பாஸ் பண்ண பாடம் ஃபெயில் ஆயிடுவான். அப்புறம் திரும்ப வேற அதை எழுதணும். அப்பவும் 5 பாடம் தான் எழுதணும். திரும்பவும் ஃபெயில் ஆயிடுவான். இப்படியே ஃபெயில் ஆகிட்டே கிடப்பான். அதுக்கப்புறம் படிப்பு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி அவன் பாட்டு விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் போயிடுவான். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம ஆளு அட்டெம்ப்ட் அடிச்சாருன்னா பாஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அதனால இப்போ கவர்மெண்ட்ல உத்தரவு என்ன தெரியுமா? ஒரு பாடம் ஃபெயில் போனா அந்த பாடம் மாத்திரம் எழுதினா போதும். அதுவும் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். ஒரே மாசத்துல எழுதி ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களோட சேர்ந்துடலாம். இப்போ எந்த அளவுக்கு கவர்மெண்ட் நம்முடைய படைப்பின் ரகசியத்தை ஃபாலோ பண்ணுகிறது தெரியுமா? தேவனுடைய சித்தம் அப்படியே உலகத்து மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய ஆவியிலும் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு காரியம், பாவ மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால தான் ஆதாம் ஏவாளிடத்திலே அவர் கேள்வி கேட்டார். என்னப்பா தப்பு பண்ணீங்களா, என்ன விஷயம் கேட்டாரு. அவங்க ஒருத்தரும் பதிலே சொல்லல. ஒருத்தர் கூட நான் தெரியாம பண்ணிட்டேன் எவனான்னு சொல்லியிருந்தா அப்பொழுதே பிரச்சனை முடிந்திருக்கும். ஆதாமை கேட்டால் ஏவாள் என்னை கொடுத்தால் சாப்பிட்டேன்றான். ஏவாளை கேட்டா இந்த சாத்தான் என்னை கெடுத்து விட்டது என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் சாத்தானிடம் கேட்கவில்லை. கேட்டிருந்தா என்ன தெரியுமா? இந்த சாத்தான் நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்டிருப்பான். அந்த சாத்தானுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். சாத்தானுக்கு மன்னிப்பு கொடுத்து விட்டால் சாத்தானுடைய கூட்டம் இந்த பூமியை மறுபடியும் ஆள ஆரம்பித்து விடும். தேவனுடைய படைப்பின் ரகசியம், படைப்பின் திட்டம், மனுஷன் இந்த பூமியை ஆள வேண்டும் என்ற திட்டம் மாறி போகும். அதனால உன்மேலும் என் மேலும் இறக்க வைத்து நம்முடைய ஆண்டவர் சாத்தானிடம் இந்த கேள்வியை கேட்கல. நம்மிடத்தில் மாத்திரம், நம்முடைய ஆதி பெற்றோர்களிடம் மாத்திரமே கேள்வி கேட்டார். அதிலே திருத்துவம் புரிகிறது. ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவமாய் இருக்கிறார் என்ற ஒரு காரியம் படைப்பிலே தெரிகிறது. காட், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் நம்மை போல சிருஷ்டித்தார். இவன் பாவம் செய்த பிறகு மனிதன் நம்மில் ஒருவனை போல் ஆனான் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சிங்குலர் இல்லை, ப்ளூரல். காட் என்றால் அது கிரேக்க இதில் எபிரேய பாஷையிலே ஏலோஹிம். ஏலோஹிம் என்றால் மோர் தென் 2, 2க்கு மேற்பட்ட ஆழ்த்தத்துவமாய் நம் தேவன் இருக்கிறார். அதைத்தான் நாம் சொல்லுகிறோம் பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக திருத்துவம் அவருடைய படைப்பிலே வெளிப்படுகிறது. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புதைபொருள் ஆராய்ச்சி, சரித்திரம், விஞ்ஞானம், இது எல்லாவற்றுக்குமே, மருத்துவம், இது எல்லாவற்றுக்குமே ஒத்து போகிற ஒரே வேதம் நாம் வைத்திருக்கிற இந்த வேதம். புதைபொருள் ஆராய்ச்சி, சரித்திரம், விஞ்ஞானம் எல்லாவற்றுக்கும் ஒத்து போகும் வேதம். ஒன்று நான்